ஹாப்பி வரலட்சுமி பூஜா டு ஆல். இன்னைக்கு குத்துவிளக்கு வச்சு சிவன் அண்ட் அம்பாள் டெக்கரேஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து முதல்ல குத்துவிளக்கு எடுத்துக்கோங்க. நல்லா ஹைட்டான குத்துவிளக்கு. அதில் வந்து காட்டன் துணி, அந்த தண்டு போர்ஷனில் வந்து காட்டன் துணி வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. அடுத்தது வந்து சிவனுக்கு வந்து 4 பீஸ் வந்து நம்ம டிஷ்யூ பேப்பர் ரோல் மாதிரியோ இல்லை வந்து பிவிசி பைப் மாதிரியோ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கை காலை வந்து மேலே கைக்கு வந்து 2 ரோலும், கீழே காலுக்கு வந்து 2 ரோலும் தேவைப்படும் கால் போர்ஷனுக்கு. ஸோ அது வந்து நல்லா குத்து விளக்கோட சேர்த்து வச்சு நல்லா கட்டிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கச்சம் கட்டணும். கச்சம் கட்டுறதுக்கு வந்து ஒரு 5-6 வயசு பசங்களுக்கு தேவையான சைஸ்ல நீங்க வந்து வேஷ்டி வாங்கிக்கலாம். வேஷ்டி வாங்கிட்டு அதோட 2 நுனியும் சேர்த்து கரெக்டா அளந்துட்டு மிடில்ல கரெக்டா கழுத்து போர்ஷன் கிட்ட உள் துணியோட சேர்த்து நீங்க பின் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து முதல்ல ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற வேஷ்டியில நம்ம வந்து ப்ளீட் எடுக்கணும். நம்ம நார்மல் சாரி ப்ளீட் எடுக்கிற மாதிரி ப்ளீட் பண்ணி அது நன்னா வந்து கொசுவெல்லாம் இல்லாம நன்னா அந்த இது எந்த இதுவுமே இல்லாம நம்ம வந்து ப்ளீட் பண்ணி அதை வந்து உள் துணியோட வச்சு பின் பண்ணிக்கணும். அடுத்தது லெஃப்ட் சைட் போர்ஷனையும் அதே மாதிரி ப்ளீட் பண்ணி அதோட சேர்த்து பின் பண்ணி வச்சுக்கணும். நன்னா எந்த வந்து ஒரு அந்த ஒரு மாதிரி அந்த கசகசன்னு இல்லாம நீட்டா வந்து நம்ம பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து மேல அங்கவஸ்திரம் போடணும். மேல அங்கவஸ்திரத்துக்கு நான் கான்ட்ராஸ்டா ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மேல அங்கவஸ்திரத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி ப்ளீட் பண்ணிக்கணும். ப்ளீட் பண்ணிட்டு அந்த மேல இருக்கிற நம்ம கை போர்ஷனுக்கு வச்சிருக்கிற எந்த இதுவும் நம்மளுக்கு தெரியாத மாதிரி அழகா வந்து பின் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மறைச்சு பின் பண்ணிக்கலாம். பின் பக்கமும் அதே மாதிரி அந்த ரோல் எந்த அளவுக்கும் தெரியாத மாதிரி நம்ம வந்து பின் பண்ணிக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து அங்க என்ன வச்சிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஸோ அது பண்ணிக்கலாம். நல்லா அந்த கொசுவெல்லாம் அழகா நம்ம வந்து சேர்த்து பின் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து சிவனோட முகம் நம்ம வந்து வைக்க போறோம். ஸோ சிவன் முகம் வைக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா விளக்கோட மேல் போர்ஷன்ல வந்து முதல்ல ஒரு பிளவுஸ் துணியை வச்சு நான் நல்லா கட்டின்ட்டு அந்த பிளவுஸ் போர்ஷன்ல சிவனோட முகத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்களே பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸி தான் இது பண்றதுக்கு. ரொம்ப குவிக்கா நீங்க ஒரு 1/2 hourல நீங்க 2 அம்பாள் அண்ட் சிவன் டெக்கரேஷன் முடிச்சிடலாம் நீங்க. ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும். இது பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு எப்படி ஈஸியா இருந்ததா எப்படி இருந்தது அப்படிங்கறத பார்த்து சொல்லுங்க. ஸோ இந்த சிவனோட காது கிட்ட உங்களுக்கு ஹோல் கொடுத்துருக்கோம். அந்த ஹோல் வச்சே நீங்க வந்து கயிறு கோத்து நீங்க அதுல கட்டின்றலாம். அடுத்தது நம்ம டெக்கரேஷன் வந்து நகை போடுறது அதெல்லாம் நம்மளோட நம்ம எவ்வளோ ஆசைப்படுறோமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து 2 நெக்லஸ் ஒரு ஒட்டியானம் பண்ணியிருந்தேன் நான். ஸோ கட்டியிருக்கேன். நீங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து பூ அலங்காரம் வச்சு நீங்க டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதுதான் சிவனோட அலங்காரம். அம்பாள் அலங்காரத்தை அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.